கும்பராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புலிமிசைப்புத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். ராகு கேது பெயர்ச்சி 2025 கும்பம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 4ஆம் நாள், அதாவது 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38க்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சியானார். 1.5 வருஷம் இந்த பெயர்ச்சி இருக்கும். இதனால கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும், நடக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன, தீய பலன்கள் என்ன, எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக ஜாதகத்தில் ராகு பகவான் அப்படிங்கிறவர் நிழல் கிரகம். ராகு கேது ரெண்டுமே நிழல் கிரகம், ஆட்சி வீடு இல்லாத கிரகங்கள் அல்ல. எல்லா கிரகமும் வலது பக்கமாக பயிற்சி ஆகும், ராகு கேது மட்டும் இடது பக்கமாக பயிற்சி ஆகும். இந்த ராகு கேது, ராகு ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு எங்கே இருக்காரோ அந்த சாணம் சம்பந்தமான, காரகம் சம்பந்தமான ஆசைகளை தூண்டி கொண்டே இருக்கும். அது சம்பந்தமாக ஒரு தன்னிறைவே இருக்காது. அது சம்பந்தமான ஆசைகளை வாழ்நாள் முழுவதும் தூண்டி கொண்டே இருக்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ராகு அப்படிங்கிறது வட்டப்பூஜ்யம், எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேயே வந்து முடியும். அதான் ராகு, அவருடைய சிம்பிளே அதுதான். அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா ராகுவை பலூன்னா சொல்லுவாங்க. பலூனை நம்ம ஊத 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 பெருசாகிட்டே இருக்கும் காற்று உள்ளே போக. ஒரு சின்ன ஊசி எடுத்து குத்துட்டா இருந்த இடம் தெரியாமல் போய்ட்டுடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ராகு திசையிலேயோ, ராகுவால் பொருளாதாரம் வருது, ராகுவால் நன்மைகள் ஏற்படுதுனாலோ அதை அசையா சொத்துக்களில் போடு, இல்லைன்னா அந்த ராகு திசை முடிகிறதுக்குள்ளே அது நிலைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு என்பவர் அந்நியர், அதாவது நம்ம இல்லாமல் அடுத்தவங்க, வேற மொழி வேற இனத்துக்காரங்களை குறிக்கக்கூடிய கிரகம் ராகு. வெளிநாட்டில் போய் நிறைய சம்பாரிச்சு கொண்டு வரணும்னா அதுக்கு காரகத்துவம் வாங்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா ராகு தான். அதே போல் கண்ணுக்கு தெரியாத நோய் கிருமிகள், வைரஸ், பாக்டீரியா, இது சம்மந்தமாக நோய் ஏற்படுது இல்லையா, கேன்சர், இந்த மாதிரியான இது விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே காரகத்துவம் ராகு தான். கண்ணுக்கு தெரியாத அமானுஷ்யங்கள், அதாவது பார்த்திங்கன்னா பில்லி, சூனிய, ஏவல், அதே போல் பார்த்திங்கன்னா பேய், பிசாஸ், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, இதுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா ராகு. ராகுவோடைய அதிதேவதை பார்த்தீங்கன்னா பத்ரகாளி. அதாவது பிளாக் மேஜிக் செய்கிறவங்க பத்ரகாளியை தொடாமல் அதை செய்யவே மாட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ராகு அப்படிங்கிறது டிரான்ஸ்போர்ட், அதாவது போக்குவரத்துக்கு காரகத்துவம் ராகு. நவீன தொழில்நுட்பம் எல்லாமே ராகு தான். அதே போல் பார்த்தீங்கன்னா மின்சாரம், இருக்கக்கூடிய இப்போ நவீன பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேப்டாப்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ராகுவோடைய கண்ட்ரோலில் தான் வரும். நவீன தொழில்நுட்பம், புதுசாக எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அது ராகுவோடைய கண்ட்ரோலில் தான் வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா ராகு வந்து பிரம்மாண்டப்படுத்தும், எதையும் சுருக்கமாக செய்யாது, பிரம்மாண்டப்படுத்தும், விரிவுபடுத்தும், பெரிதுபடுத்தும். கேது அதுக்காக நேர் ஆப்போசிட்டு. கேது எந்த பாவத்தில் இருக்கிறோ அந்த பாவம் சம்பந்தமான விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்தும். அதை இப்போ 4ஆம் இடத்துல இருக்குன்னா தாயார் மீது விரக்தி மனப்பான்மை, 7ஆம் இடத்துல இருக்குன்னா வாழ்க்கை துணை மீது விரக்தி மனப்பான்மை, 9ஆம் இடத்துல இருக்குன்னா தந்தை மீது விரக்தி மனப்பான்மை இப்படி ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா கேது தான் முக்திக்கு கரகம். அதாவது ஜாதகத்தில் இப்போ லக்கணத்துக்கு 12ஆம் இடம் மோட்சஸ்தானம், மோட்சத்தை சொல்லக்கூடிய கிரகம் எது அப்படின்னா அது கேது. அப்போ கேது ஒருத்தருக்கு மோட்சத்தை கொடுக்கணும்னா என்ன செய்யணும், இந்த பூமியில் எதுவுமே நிலையில்லாத வாழ்க்கை, மாய வாழ்க்கை, இது மீது விரக்தி மனப்பான்மை, இந்த வாழ்க்கை மீதும் இந்த பூமி மீதும் விரக்தி மனப்பான்மை கொடுத்தா மட்டும்தான் அவர் மோட்சத்துக்கு போக முடியும். அப்போ அவருடைய வேலையே அதுதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேது வந்து ஆன்மீக கிரகம், சித்தர்களை சொல்லக்கூடிய கிரகம். சித்தர்கள் அப்படின்னா அவங்க தன்னை எப்போவுமே ஆன்மீகவாதியோ தனக்கு எல்லாம் தெரியும்னு வெளிப்படுத்த மாட்டாங்க, யாருக்குமே தெரியாது, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதான் கேது. மதவாதிகள், மத நம்பிக்கை, அதே போல் பார்த்திங்கன்னா தவம் செய்கிறாங்க இல்லையா, மனசுக்குள்ளேயே மந்திரம் சொல்லி ஜபம் செய்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து கேதுவுடைய காரகத்துவத்தில் தான் வரும். கேது பார்த்திங்கன்னா தடை தாமதத்துக்கு காரகம், எதையும் தடுக்கும், சுருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா தடைக்கு காரகத்துவம் கேது. அதனால தான் கேதுவோட அதிதேவதையாக பார்த்தீங்கன்னா விநாயகரை வச்சுருப்பாங்க. விநாயகர் என்பவர் தடைகளை உடைத்து எறிபவர். இப்போ விநாயகர் வழிபாடு செய்யும்போது கேதுவால் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்படிப்பட்ட ராகு கேது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலேயே வரார். 2ஆம் இடம் வாக்கு, தன, குடும்ப, வருமான ஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்க போகிறார் ராகு 1.5 வருஷத்துக்கு. ஆனால் இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா குருவுடைய 9வது பார்வையாக இருக்கார். அடுத்ததாக உங்களுக்கு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி விலகிடுச்சு, அது ஒரு ப்ளஸ்ஸு. குரு 5ஆம் இடத்துக்கு புத்தி, புத்திர, சிந்தனை, செயல்திறன் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு வந்து உங்கள் ராசியவே 9வது பார்வையை பார்க்குறார், அது அதை விட சிறப்பு. 10வது ராகு உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறார், குருவுடைய பார்வையில், இது இதை விட சிறப்பு. அப்போ ராகு உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறார் அப்படின்னாலே ராகு பிரம்மாண்டப்படுத்துவார், உங்களுடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்துவார், சிந்தனை செயல்திறன்லாம் அதிகப்படுத்துவார், ஆரோக்கியம் சீர்படும். ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால, இல்லைன்னா ஆரோக்கியம் பிரச்சனை வரும்.
குரு பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கியம் சீர்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல் வேகம் அதிகமாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் ஒரு சின்ன இதாக இருக்காது. பெருசாக எதாக இருந்தாலும் பெருசாக செய்யணும்னு தோணும். ஆனால் இந்த இதில் மட்டும் கவனமாக இருக்கணும். கேம்லிங் இருக்கு இல்லையா? 1,00,000 கொடுத்தா 2,00,000, 2,00,000 கொடுத்தா இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவங்ககிட்ட கருணை ஏற்படக்கூடாது. அவன் ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வருவாங்க இல்லையா? அவங்கக்கிட்ட கவனமாக இருக்கணும். அவங்கள்ட்ட ஏமாறக்கூடிய அமைப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு கும்ப ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்க போகிறார். கேது 7ஆம் இடத்துல சஞ்சரிப்பது நன்மை பெருசாக இல்லை. வாழ்க்கை துணை 7ஆம் இடங்கிறது என்ன? வாழ்க்கை துணை ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். எப்போ என்ன சொன்னேன் நான், கேது எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோ அது சம்பந்தமான விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை மீது விரக்தி மனப்பான்மை கொடுக்கும். குடும்பத்தில் அந்நியர்களுடைய தலையீடு இருக்கும். குடும்பத்தில் கலவரத்தை தூண்ட முயற்சி பண்ணும். அதே போல் பார்த்தீங்கன்னா 7ல் கேது இருக்கும் பொழுது கூட்டு தொழிலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பார்ட்னர்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே போல் பார்த்தீங்கன்னா 7ல் கேது இருக்கும்போது வாடிக்கையாளர்கள்ட்ட தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கணும். அதே போல் இப்போ நம்ம நிறைய அறிமுகங்கள் ஏற்படுது இல்லையா? அவங்கள்ட்டலாம் சுமூகமான, அதாவது சமூகத்தில் சுமூகமான உறவு நிலையை தேவையில்லாத பேச்சுகளை ஒரு 4 பேர் கூடியிருக்கிற இடத்துல தேவையில்லாத பேச்சுகளெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 7ஆம் இடத்துல கேது சொல்லும். முக்கியமாக குடும்ப வாழ்க்கையில், குடும்பத்தில், வாழ்க்கை துணை வழியில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். திருமணம் சம்பந்தமான தடைகளை ஏற்படுத்தும். அதே போல் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை குடும்பத்தில் கலவரத்தை தூண்ட முயற்சி பண்ணி கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த கேது 7ல் கேது சஞ்சரிக்கக்கூடிய இந்த கேதுவால் ஏற்படக்கூடிய கெடுபலனை குறைக்கணும் அப்படின்னா விநாயகருக்கு இந்த 1.5 வருஷமும் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி திங்கட்கிழமை தோறும் அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது இந்த தடைகள் அனைத்தும் விலகும். இப்போ இதில் உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியில் ராகு பிரம்மா அவங்களுக்கு நல்ல யோக பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார். சனி பாத சனியாக சஞ்சரிக்கிறார். அதை விட முக்கியமாக குரு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி, ஆரோக்கியம் சீராகும், சிந்தனை செயல்திறன், எதை செஞ்சால் நம்ம ஜெயிக்கலாம், எவ்வளோ துன்பம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி, எப்படி அதெல்லாம் நம்மளாம் ஜெயிச்சு வரலாங்கக்கூடிய அறிவு வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது கும்பராசியை பொறுத்த வரைக்குமே விநாயகர் வழிபாடு செய்யும் பொழுது இந்த ராகு கேது பெயர்ச்சி கும்பராசிக்காரர்களுக்கு யோககரமான இந்த 1.5 வருடம் யோகத்தை சொல்லக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.